வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் 2022 கேட்ட கேள்விக்கான பதிலெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் விடுபட்ட எண்ணின் மதிப்பு காண்க. இப்போ இந்த கொஸ்டின் மார்க்கில் இதில் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 4க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 1. 7க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 5. 9க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 6. 8க்கும் 11க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 3. ஓகேவா? இப்போ இதை பாருங்க, இங்கே என்ன போட்டிருக்காங்க? 1 கியூப் என்ன வரும்? 1 தான், அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. 5 கியூப் எவ்வளோ? 125, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ 3 கியூப் எவ்வளோ? 27, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்து அதோட கியூப் வேல்யூ தான் உள்ளே போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 9க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 6. 6 வந்து கியூப் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6 கியூப் வந்து 216. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து இந்த வேல்யூ கொடுத்துட்டு என்ற பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருக்கு தொடருங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? இதோட விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு R = இதை வந்து T1 T2 T3ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ R = T2 / T1 அப்படின்னு இதோட டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ டிஃபரன்ஸ் என்ன? இது என்னது? 0.015 டிவைடட் பை T1 என்ன? 0.15. ஓகேவா? இப்போ இது பாயிண்ட்ல இருக்கிறதா நம்மளுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 0.015 இன்ட்டு 3 டிஜிட்ஸ் போகிறதுக்கு நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? டிவைடட் பை மேலே எந்த நம்பரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரால் தான் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 0.15 இன்ட்டு 1000. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 15. 3 டிஜிட் தள்ளி இங்கே வந்துடும். அப்போ என்ன வேல்யூ? அது 15. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 டிஜிட் தள்ளி வந்துச்சுன்னா இங்கே 1 2, அப்போ இன்னொரு 0 இங்கே ஆட் ஆயிரும். அப்போ 150 அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து 15 1 15, 15 1 15, 5 0 போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போ 1/10ன்னு வரும். இதோட வேல்யூ என்ன? 0.1. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கூட்டு தொடர்னா நம்ம இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம். பெருக்கு தொடருங்கும் பொழுது இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த சம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நான் டிஎன்பிஎஸ்சி பிளேலிஸ்ட்லேயே சிம்பிளிஃபிகேஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதே வந்து ஸ்கொயர் இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணணும், கியூப் இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணணும், இல்லை பிளைனாக வந்து 1 + 2 + அந்த மாதிரி இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது நான் ஃபார்முலாலாம் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6. ஓகேவா? இதில் என்னோட வேல்யூ இங்கே லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்னோட வேல்யூ 19. அப்போ இந்த இடத்துல என்ன? 19 இன்ட்டு 19 + 1 என்ன? 20 இன்ட்டு 19 இன்ட்டு 2 என்ன? 38 + 1 என்ன? 39 டிவைடட் பை 6ன்னு வருமா? இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதா பாருங்கள். மூவி 2 6, 10 2 20. ஓகேவா? வேறு என்ன கேன்சல் பண்ணலாம்? 3 1 3, 39ல் 13 3 39. ஓகேவா? வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 190 இன்ட்டு 13ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த 13 10 + 3ன்னு பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 190 ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 190 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 3 × 0 0, 3 × 9 27க்கு 7 ரிமைனிங் 2, 3 × 1 3 + 2 5. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 9 5 எவ்வளோ? 14, மிச்சம் 1 2. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 2470. ஓகேவா? இந்த மாதிரி பிரிச்சுட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமே மல்டிப்ளை பண்ணி முடிச்சிடலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார். பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதியை எடுக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையில் அளவு என்ன? ஏ 18 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறார்னா அப்ப ஏயோட ஒரு நாள் வேலை எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? 1/18. அப்போ பியோட ஒரு நாள் வேலை என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஏயோட இதுலேருந்து பாதின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2/18. பியோட ஒரு நாளோட வேலை இப்போ 2/18. இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஏயோட ஒரு நாள் வேலை ஏ 18 நாளில் முடிக்கிறாருன்னா அப்போ பி 18/2 அப்போ 9 நாளில் முடிப்பார்னு அர்த்தம். அப்போ ஒரு நாள் வேலையை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஏயோட ஒரு நாள் வேலை 1/18, பியோட ஒரு நாள் வேலை என்ன பண்ணணும்? 1/9ன்னு போட்டுக்குங்க. இதை கேன்சல் பண்ணாலும் அதான் வரப்போகுது. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/18 ப்ளஸ் 1/9. இப்போ நம்ம இது எப்படி ஆட் பண்ண முடியும்? கீழே ரெண்டு நம்பருமே சேமாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இங்கே 18னா இங்கேயும் 18 தான் இருக்கணும். அப்போ 9ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? 2. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 1 × 2 2 டிவைடட் பை 18. அப்போ 3/18ன்னு வந்துடும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 1 3 6 3 18. அப்போ 1/6. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனச்செவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அந்த கனச்செவ்வகத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ செவ்வகத்துக்கான ஃபார்முலா என்ன? A³ = லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அதாவது நீளம், அகலம், அதுக்கடுத்து உயரம். ஓகேவா? இப்போ சைடு தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பக்க அளவு. அதுதான் ஏ, அது 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்னது? கியூபா. அப்போ 12 × 12 × 12. லென்த்து நீளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 18. அகலம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 16. உயரம் தான் கேட்குறாங்க. சரியா? உயரம் கேட்கறதுனால ஹெச் நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணுங்க. 6 3 18, 4 3 12. ஓகேவா? வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? இது 2 6 2 4. வேற 1 3 3 4 3 12. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 16 4 3 12. 4 4 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? மிச்சம் என்ன இருக்கு? ஹெச் ஈக்குவல் டு 3 2 தான் மிச்சம் இருக்கு. அப்போ 3 × 2 = 6 சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் இவ்வளோ 6000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியானதுன்னு கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம ஷார்ட்கட் என்ன சொல்லியிருந்தோம்? 16,000 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி கொடுத்துருக்காங்களோ அதை போடணும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அது ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு தெரியும். இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க? காலாண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஒரு வருஷம் அப்படின்னா இதில் காலாண்டுங்கிறது இந்த பாதி மட்டும்தான். ஓகேவா? அதனால இப்போ எத்தனை தான் இருக்குது? 4 தான் இருக்கா? அப்போ 4ல் 1 அப்படிங்கிறதுனால 20 / 4 டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 5%ன்னு கிடைச்சிரும். இப்போ காலாண்டுக்கான வட்டி எவ்வளோ? 5%. அப்போ 5/%ங்கிறதுனால 100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 14 5 எவ்வளோது? சரி, இங்கே இன்னொரு 0 வரும்ல. 16 5 80. இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால 800 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து இதை எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூ கிடைச்ச வேல்யூ எடுத்துக்கோங்க. 800 இன்ட்டு அதே 5/100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 8 5 40. அடுத்து இங்கே கிடைச்சிருக்கல இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்போ 40 இன்ட்டு 5/100. இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். சாரி,
இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10. அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா இங்கே வந்து 2 கிடைக்கும். இப்போ 2 கிடைச்சிருச்சா? இப்போ என்ன பண்ணோம் நம்ம, இப்போ இது வந்து 9 மாதம்னு சொல்லிட்டாங்க. இப்போ காலாண்டு 4ஆல் டிவைட் பண்ணோமா, அப்போ 12 ஒரு வருஷத்துக்கு வந்து எத்தனை மாதம்? 12 மாதம். அதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? 3 மாதம் கிடைக்குதா? அப்போ காலாண்டுங்கிறது 3 மாதம். ஓகேவா? இப்போ 9ல் எத்தனை 3 மாதம் இருக்குது? 9 மாதம்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 9 டிவைடட் பை 3. அப்போ எத்தனை வரும்? இது 3ன்னு வந்துடும். அப்போ 3 24, இந்த 2 0. அகே நீங்கள் 9 டிவைடட் பை 3ன்னு போட்டுட்டோம்னா தான் டைரெக்டாக கிடைக்கிற ஆன்சரை போட்டுங்க. 3 3 12, இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால 120. 3ஆவது வருஷம் தான் நம்ம இது பண்ண போகிறோம், அதனால அதுக்கு நம்ம போடக்கூடாது. ஓகேவா? அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கே 2. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 2 4 1 5 2. அப்போ 2522. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அசல் 10,000 ஆனது ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2000 வட்டியை பெற்று தரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது அசல் கொடுத்துருக்காங்களா? அப்போ அது என்ன பண்ணிக்க, இனிஷியலாக உள்ளதை 100% வந்து 10,000 அப்படின்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10% எவ்வளோன்னு பாருங்கள். இப்போ இது மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணணும், சைட்லேயும் கேன்சல் பண்ணணும். எவ்வளோ கிடைக்கும்? 1000 ரூபாய் கிடைக்குதா? 1000 ரூபாங்கிறது ஒரு வருஷத்துக்கு, ஆனது ஆண்டுக்கு 10% அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி. அப்போ இது 1 இயருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இங்கே நம்மளுக்கு வட்டியாக எவ்வளோ கிடைச்சிருக்கு? 2000 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா எத்தனை வருஷத்துக்கு 2000 ரூபாய் கிடைக்கும்? எத்தனை வருஷத்துக்கு 2000 ரூபாய் கிடைக்கும்? 2 வருஷத்துக்கு. அப்போ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? பிடிஆர் பை 100. நம்மளுக்கு டி தான் வேணும், ஸோ மற்ற எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்டூ 100 டிவைடட் பை பிஆர். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2000 ரூபாய். வட்டி எவ்வளோ? 2000 ரூபாய் இன்ட்டு 100 டிவைடட் பை பி எவ்வளோ? அசல் தான் பி, அப்போ அது 10,000 ரூபாய் இன்ட்டு ஆறுங்கிறது இந்த இன்ட்ரெஸ்ட் வட்டி 10. இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணுங்க. 2 0 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன கிடைக்குது? 2. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி 30 நிமிடங்களில் கடக்கும். அதே வேகத்தில் 210 கிலோமீட்டரை கடக்க ஆகும் நேரம் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்லிட்டாங்க? வேகம்ங்கிறது ஸ்பீடு வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, அதே வேகத்தில்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈக்குவல். அப்போ ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், தூரம் டிவைடட் பை நேரம். ஓகேவா? அப்போ ஈக்குவல்னு சொல்லிட்டதுனால d1 t1 ஈக்குவல் டு d2 t2. இப்போ வந்து d1ங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதாவது தூரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90 டிவைடட் பை எவ்வளோ நேரத்தில் கடந்துச்சு? 2 மணி 30 நிமிடம்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம வந்து எல்லாத்தையும் நிமிடமாக மாற்றிக்கலாம். அப்போ 2 மணி 30 நிமிடம்னு சொல்லிட்டாங்க. ஒரு மணிக்கு எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். அப்போ 2 மணிக்குனா 120 ப்ளஸ் இங்கே ஒரு 30, அப்போ 150 ஆகிடும். ஈக்குவல் டு இங்கே எவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க? 210 டிவைடட் பை நம்மளுக்கு இந்த டைம் தான் கேட்குறாங்க, தெரியாது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ டீக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்குங்க. t2 ஈக்குவல் டு இப்போ என்ன ஆகிடும்? இது இங்கே போயிடும். சரியா? இப்போ இந்த 150 டிவிஷனில் இருக்கிறது இங்கே மேலே வந்துடும். அப்போ 210 இன்ட்டு 150, இங்கே நான் இருக்க 90 இங்கே வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த t2வை இங்கே கொண்டு போயிட்டேன், இந்த 90யை இங்கே கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி இந்த வேல்யூ இங்கே வந்துருச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகும். 3 9 7 3 21, 1 3 3 I 3 15, இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. 3 5 35, அந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. 350 நிமிடம் கிடச்சிருச்சா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மணி நிமிடமாக நம்ம மாற்றணும். ஒரு மணிக்கு எவ்வளோ நிமிடம்? 60 நிமிடங்கிறதுனால 60ஆல் நம்ம டிவைட் பண்ணணும்.
அப்போ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். 38 எத்தனை 6 இருக்குது? IR 30, மிச்சம் எவ்வளோ இருக்குது? 50 நிமிடம். ஓகேவா? அப்போ 5 மணி 50 நிமிடம். இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்படி 2 இது கொடுத்துட்டு அதில் வந்து HCF வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. எனில் எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்படி கேட்டிருந்தாங்கன்னா எல்சிஎம்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ். இதுதான் வந்து ஹெச்சிசிஎஃப், அதாவது மீ போவா. ஓகேவா? நம்மளுக்கு மீசியமாங்கிறது தான் எல்சிஎம். இப்போ இதுதான் கேட்குறாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஹெச்சிசிஎஃப். இதுதான் வந்து நம்மளுக்கான ஃபார்முலா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னோம்ல, அது இது வந்து எல்லாத்துலேயும் வருது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ கிடச்சிருமா? அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ, இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும். அது எப்படி டிவைட் பண்ணலாம்? இங்கே என்ன இருக்குது? இதோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள். அதாவது முன்னாடி உள்ள நம்பர் எதுவுமே இல்லைன்னா இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது 1, 3, 5, 26, 56 அப்படி போட்டு அடுத்து ஹெச்சிசிஎஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க? 1, 5, 7. ஓகேவா? இப்போ இந்த 135ல் 157 நம்ம மைனஸ் பண்ணணும். அது எத்தனை தடவை வரும்? ஒரு தடவை தான் வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 1 போட்டுங்க. 157. ஓகேவா? இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் போட்டோன்னா இது எல்லாமே மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2. பெரிய நம்பருக்குள்ள சைன் என்ன? மைனஸ். 5ல் 3 போச்சுன்னா 2. பெரிய நம்பருக்குள்ள சைன் என்ன? மைனஸ். 1 - 1 0 ஆகிடும். ஓகேவா? இப்போ அடுத்து இதை எடுத்து எழுதிக்கோங்க. 26 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எத்தனை தடவை வரும்? 226. இது வந்து எத்தனை தடவை வரும்னா 2 தடவை வரும். ஓகேவா? இப்போ 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா இது வந்து 7 2 14, I2 10, O2 2. ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா இது வந்து கேன்சல் ஆகாது, ஆட் ஆகும். அதனால இங்கே ஒரு மைனஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? இது எல்லாமே மைனஸ் ஆகிடுமா? மைனஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக என்ன போகிறோம்? இப்போ ஹோலாக மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோன்னா இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? இது ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? இந்த மைனஸ் நான் உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 26 14 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 10 1 40 கிடைக்கும். அடுத்து இப்போ 10ல் 2 போச்சுன்னா 8, 2 - 2 0 ஆகிடும். இதை விட்டுருங்க. அடுத்து இந்த 56 அப்படியே கீழே இருக்குங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து 7ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 56 வரும்? 8. ஓகேவா? 8 7 56, 8 5 40, 8 1 8. இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? எல்லாத்துக்கும் மைனஸ். அப்போ 0 கிடைச்சிருமா நம்மளுக்கு? ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் ஈக்குவல் டு, இப்போ இந்த 2 டேர்மை டிவைட் பண்ணது தான் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிச்சு. ஓகேவா? அப்போ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இருக்கா? 2x ப்ளஸ் 8 இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிறது இந்த டேர்ம் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x³ மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 28. இப்போ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த டேர்ம் வந்து எல்லாத்துக்கும் வரும், அதனால இது மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? அப்படி இல்லை ஈஸியாக பண்ணணுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப்ஐயும் இங்கே இருக்க இப்போ இந்த வேல்யூ வந்து இதில் இருக்குது. சரியா? இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் இது வரணும். அந்த மாதிரி எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் வரும்னா இந்த இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 8 இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 7 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x³ ப்ளஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 2x
56. 26x 56னு கிடைக்கும். ஓகேவா? சாரி, HCF ஓட இந்த டேர்ம் வந்து இங்கே g of x நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? g of x அப்படியே இருக்கு. இப்போ HCFையும் LCM மல்டிப்ளை பண்ணால் இந்த f of x வரணும். இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல, இதில் எதை மல்டிப்ளை பண்ணால் இந்த இது வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இது மாதிரியும் போடலாம். இல்லை நீங்கள் வந்து இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, g of x கொடுத்துருக்காங்க, அப்போ இதை விட்டுருங்க. இது ரெண்டையும் இது மாதிரி டிவைட் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் போடலாம். எப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். பின் வருவனவற்றுள் எந்த ஒரு ஜோடி சார்பகா எண்கள்னு கேட்டிருக்காங்க. சார்பகா எண்கள்னா கோப்ரைம். ஓகேவா? கோப்ரைம்னா அதோட HCF வந்து, அதாவது மீபோவா வந்து 1 மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த நம்பருமே இருக்கக்கூடாது. இப்போ இதை பாருங்க, இந்த இதை அதை வந்து நம்ம ஆப்ஷனை வச்சு தான் செக் பண்ண போகிறோம். இப்போ 16 62 இருக்கு. இதோட HCF வந்து பார்த்தீங்கன்னா 1ஆலே நம்ம வந்து ஃபுல் HCFனா ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணுற எண்ணா இருக்க முடியும். ஓகேவா? அப்போ இது 1ஆலேயும் டிவைட் ஆகும், 2ஆலேயும் டிவைட் ஆகுமா? அப்போ இன்னொன்று வந்துடுது. அப்போ இது கிடையாது, நெக்லெக்ட் பண்ணிடுங்க, ஒமிட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு வந்து 1 மட்டும்தான் காமன் ஃபேக்டர், வேற எந்த நம்பராலையும் இது ரெண்டுமே டிவைட் ஆகாது. ஓகேவா? இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 1ஆலையும் டிவைட் ஆகும், 7ஆலையும் டிவைட் ஆகும். சரியா? இப்போ 7 3 21, 7 5 35. அப்போ 7ங்கிற இன்னொரு ஃபேக்டர் வந்துடுது. அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்து இந்த இதை செக் பண்ணி பாருங்க. 23 1 23 23 4 92. அப்போ 1ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு, 4ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 23 வரும். ஓகேவா? அப்போ 4ங்கிற இன்னொரு ஃபேக்டர் வந்துடுது. அப்போ இதுவும் கிடையாது. அதாவது அதோட HCF வந்து 1 மட்டும்தான் வரணும், வேற எந்த நம்பராலையுமே இது ரெண்டும் காமனாக டிவைட் ஆகக்கூடாது. அப்படி எந்த ஆப்ஷன் இருக்கோ அதுதான் சூஸ் பண்ணணும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? இது ரெண்டும் 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகணும் காமனாக, அது ரெண்டுக்குமே 1ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். சரியா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நான் பர்சன்டேஜ் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது போட்டிருப்பேன். ஒரே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அது நீங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு கூட தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து R டிவைடட் பை 100 + R × 100 இந்த ஃபார்முலாவை போட்டுக்குங்க. ஓகேவா? ஆறுங்கிறது இங்கே கொடுத்துருக்க பர்சன்டேஜ். அப்போது 20 டிவைடட் பை 100 + 20 எவ்வளோ? 120 × 100ன்னு வந்துருமா? இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணுங்க. இதை 4 டேபிள் அடிச்சிங்கன்னா 4 3 12 I 20. ஓகேவா? வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 × 10 50/3ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போது இந்த 50 5ல் எத்தனை 3 இருக்குது? ஒரு 3 இருக்குது, மிச்சம் 2. 6 3 18. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 2 டிவைடட் பை இங்கே என்ன நம்பர் இருக்குது? 3%. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்ணை பெற்றால் அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள். அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவள் வந்து இப்போ 80% வாங்கியிருக்கும் பொழுது அவளோட மதிப்பெண் எவ்வளோ? 80% இருக்கும் பொழுது 576. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. மொத்த மதிப்பெண்ணா இப்போ 100%. ஓகேவா? 100% இருக்கும் பொழுது எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சல் பண்ணணும். 4 2 8 I 2 10. ஓகேவா? இது 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 4 4, மிச்சம் 1, 4 16, மிச்சம் 1, 4 16. இப்போ இதையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். I 2 20க்கு 0, மிச்சம் 2. I 2 20, 20 + 2 22, மிச்சம் 2. 1 5 5, 5 2 7, 5 + 2 7. அப்போ 720 தான் இதோட ஆன்சர். 100%க்கு எவ்வளோ தான் கேட்டிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.